அனைவருக்கும் வணக்கம். கிட்ஸோட சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்றது பார்த்தோன்னா எதுக்கெடுத்தாலும் திட்டுவாங்க. நின்னா, நடந்தா, உக்காந்தா, ஓடுனா, விளையாடுனா, ஆடுனா, பாடுனா எல்லாத்துக்குமே திட்டுவாங்க. கிட்ஸ் கெட் ஃப்ரஸ்ட்ரேட்டட். இப்படி திட்டும்போது என்ன பண்ணுன்றது பார்த்தோன்னா பயம் தான் அதிகமாக வருமாசம். உங்களோட மரியாதை கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். இந்தந்த டைம்ல நம்ம கண்டிக்க கூடாதுன்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பிஃபோர் கோயிங் டு பெட்டுக்கு போற டைம்ல நீங்க திட்டினீங்கன்ற மாதிரி இருந்தா ஹார்ஷ் வேர்ட்ஸ் என்ன பண்ணுன்றது பார்த்தோன்னா அது சப்கான்ஷியஸ் மைண்ட்ல அதை எடுத்துக்கிட்டு அவங்களோட ஸ்லீப் ரெஸ்ட்லெஸ் ஸ்லீப்பா உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கலாம். செகண்ட், மார்னிங் வேக்கப் ஆன உடனே திட்டுறது. அதே மாதிரி இல்லாம காமான ஒரு விஷயத்த சொல்ல பாத்தீங்கன்னா பிரிங்ஸ் பாசிட்டிவ் மூட் to the particular kid. Third, before going to school, ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி திட்ட செய்யாதீங்க. Encourage them and support them. That will be more useful rather than not getting angry. Fourth என்னன்றது பார்த்தோன்னா after coming from the school அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க, ரெஸ்ட் கொடுங்க. வந்த உடனே அவங்கள கரெக்ட் பண்ண செய்யாதீங்க. ஃபிஃப்த் என்னன்றது பார்த்தோன்னா மீல் டைம்ல நீங்க அவங்கள திட்ட சேர்ந்தீங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆப்பிடைட்டோ அவங்களோட பீஸ்ஃபுல் சப்பரோ பீஸ்ஃபுல் லஞ்சோ குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். சிக்ஸ்த், பப்ளிக் பிளேசஸ்ல குழந்தைங்களை திட்ட செய்யாதீங்க. அவங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் போராவும் கான்ஃபிடன்ஸ் செக்யூரும் போராகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். குழந்தைங்களை எந்த நேரமும் திட்டாம அவங்கள அரவணைச்சு அவங்க விதத்துல கொண்டு போறதுக்கு பாருங்க. பேரண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு தான். நன்றி, வணக்கம்.